வணக்கம். ட்ரிபிள் அகாடமி ஜோதிராஜ் வரதராஜன் நான் பார்க்க இருக்கும் தலைப்பு முன்னோர்களின் சாபம் யாரை சேரும். இதுதான் சின்ன தலைப்பு தான். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போதான் பதிவுகள் வரிசையாக வரும். பார்த்து பயனில் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பம் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. 2025-26 ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அனைவரும் படித்து பயனடையலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். முன்னோர்களின் பாவம் யாரை சாரும். இறந்து போன நமது முன்னோர்களை பித்ருக்கள் என்கிறோம். தந்தை வழியில் மற்றும் தாய் வழியில் இறந்து போன நமது முன்னோர்கள் அனைவரும் நமது பித்ருக்கள் ஆவார்கள். அவ்வகையில் பித்ருக்கள் செய்த பாவம் யாருக்கு போகும் என்பதுதான் இங்கே பதிவு. நம்முடைய இந்த உடல், உயிர், பொருள் அனைத்தையும் நமக்கு அளித்தது பித்ருக்களே. நம்முடன் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களை நமது பித்ருக்கள் நமக்கு அளித்த இந்த உடல், உயிர், பொருள் அனைத்தையும் நாம் அனுபவித்து வருகிறோம். அவ்வாறு நாம் அனுபவிக்கும் போது நாம் பித்ருக்கள் செய்த பாவம் மற்றும் புண்ணிய பாவங்களையும் சேர்த்தே அனுபவித்து வருகிறோம். இதை மறந்துவிடக்கூடாது. பிதுர்கடன் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடன் வாழ்ந்து மறைந்த நமது பித்ருக்கள் எப்போதும் நமது நலனையே விரும்புவார்கள். அதையும் நினைவில் கொள்ள வேண்டும். நமது பித்ருக்கள் நம்முடன் வாழும் பொழுது அவர்களை பேணி காத்து பசியினை போக்க வேண்டும். அதே போல அவர்கள் மறைந்த பின்பும் அவர்களுக்கு பசியை போக்க வேண்டும். இதுவே பிதுர்கடன் எனப்படும். பித்ருக்கள் சாபம் என்று பார்த்தால், அமாவாசை என்று நாம் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்து அவர்களின் பசியை போக்காமலேயே இருந்தால் நமது பித்ருக்கள் வருத்தத்துடன் பிதுர்லோகம் செல்வர். வருத்தத்துடன் செல்லும் பித்ருக்களில் சிலர் கோபமும் கொள்வர். அத்தகைய பித்ருக்கள் கோபத்தினால் நமக்கு சாபமும் அளிப்பார்கள். ஆகவே நம்மளுடைய முன்னோர்களை, பெற்றோர்களை பராமரித்து நல்லபடியாக முன்னோர்களின் சாபத்திலிருந்து விலகி பாவம் பெறாமல் பெற்றோர்களை மதித்து வாழ்வியலில் சிறந்து வாழவும், ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.